Hi friends, welcome to our channel. நான் உங்கள் சா. Same. ஸோ இந்த வருஷத்துக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து இந்த படம் தான். ஸோ இது வந்து ஒரு பார்ட் 2 படம். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் என்ன படம்னு. ஸோ என்ன படம் பேர்? ஸோ படம் பேர் வந்து ஜெயிலர் 2. ஸோ இதில் வந்து நம்ம ரஜினிகாந்த் சார் தான் இருக்காங்க. அவங்க கூட ரம்யா கிருஷ்ணன் மேம் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இது டைரக்ட் பண்ணிக்க வந்து நம்ம நெல்சன் சார் தான். அண்ட் மியூசிக் பண்ணிக்கிறது அனிருத் சார். ஸோ இந்த பாட்டு பேர் அலா போலே லே போ. பொலிலோன்னு ஒரு பாட்டு. ஸோ எப்பவுமே அனிருத் சாருக்கு ஒரு பாட்டில் வந்து அந்த மாதிரி யூனிக்கான ஒரு பாட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேயுமே இந்த மாதிரி பேரில் தான் பாட்டு வந்துருக்கு. ஸோ இல்லை அது ஒரு ப்ரோமோ விட்டாங்க, பார்த்தேன், கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்குது. பட் இதில் ஒரு இது என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து முக்கியமாக ஹிட் ஆனதுக்கு அந்த லெவல் ரீச் கிடைச்சதுக்கு முக்கியமான காரணமே அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் காவாலாங்கிறது தான். ஸோ அதில் தமன்னா இருப்பாங்க. அந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுமாதிரி தமன்னா டான்ஸு அப்புறம் அது எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த பாட்டில் வந்து ப்ரோமோ கேசாப்பில் பார்க்கும்போது பூர்ணான்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க. அவங்க இந்த தெலுங்குல மகேஷ் பாபு பாட்டில் ஒரு பாட்டில் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க தான் இதுலேயுமே அது அந்த ஏதோ ஒன்று குறிச்சியில மரல அந்த மாதிரி ஒரு தமிழ் சார் மியூசிக்ல அந்த பாட்டுக்கு தான் அவங்க ஆடி இருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ரஜினி சார் பாட்டில் இப்போ வராங்க. ஸோ இந்த பாட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த பாட்டை ஃபர்ஸ்ட் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் இருக்க முடிஞ்சா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் டான்ஸ்லாம் நல்லா இருக்கு. இது ரஜினி இதுதான் யாருன்னு தெரியல. அனிருத் சார் மாதிரி தான் இருக்காங்க. பட் அனிருத் இல்லை. ஸோ இது மலையாளத்துக்கு ஏதோ இந்த ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. ஓ டான்ஸ் சூப்பர். இந்த வாய்ஸ் தான் ரொம்ப யூனிக்கா இருக்கு. செமையா கொரியோகிராஃபி பயங்கரமா எவ்வளவு டான்ஸ் இருக்காங்க. அத்தனை காணா நல்லா இருக்கு. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. कोरियोग्राफ जर्नी ओके ओके sama பயங்கரம். இதுதான் ஸ்டெப். sama பயங்கரமான ஸ்டெப். ரஜினி சார்
ஆனால் நிறைய பேர் இருக்காங்க டான்சர்ஸ் எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் பயங்கரமான ஒரு சீன். இந்த ஒரு லேடி வாய்ஸும் நல்லா இருக்கும். ஐயோ அந்த வேர்டு செமையா இருக்கு. போட ஜெதா 2 15th 10 செம. ஸோ எஸ் சூப்பரான ஒரு சாங் பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோ சாங் அவர் அந்த மாதிரி வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கோரியோகிராஃபியே ரொம்ப அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து அந்த கோரியோகிராஃபி தான். நல்லா அழகாக எவ்வளோ டான்ஸஸ் இருக்காங்க. இது முக்கியமாக ஜன்னி மாஸ்டருக்கு தான் பாராட்டணும். ஆனால் அவங்க எப்பவுமே ஒரு டான்ஸ் செம்ம சூப்பராக ஒரு டான்ஸ். அதுவே அதில் வீடியோகிராஃபி நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறதுலாம் கொஞ்சம் டார்க் ஷேடில் வெறும் பூர்ணா மட்டும் பிரைட்டாக தெரியும். ஏன்னா அவங்க ஒயிட் சாரி வேற போட்டிருப்பாங்க. லைட் அவங்க மேலே செமையாக வச்சிருக்காங்க. ஸோ இந்த பாட்டு கேட்கும்போது ஆக்சுவலாக ஜெயிலர் வந்து என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் படம் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டை வந்து ஒரு வேற லெவலில் ஒரு பெஞ்ச் மார்க் செட் அந்த லெவலுக்கு இது இல்லை. அது உண்மைதான். அது என்னன்னு தெரியல. அந்த இப்போ எப்படி காவாலாவா இருக்கட்டும், அதுக்கு ஒரு இந்த டான்ஸா இருக்கட்டும், அந்த சீன் அந்த ஒரு தெரியல அந்த செலிப்ரேஷன் வேற லெவல்ல இருந்து அதுல ஒரு நல்ல வைப் வந்துச்சு. இதுல அந்த மாதிரி எதுவும் இருந்த மாதிரி இல்லை. பட் மேபி நம்ம கேட்க கேட்க பிடிச்சா பிடிக்கலாம். ஓகே இந்த படம் மேபி வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் வந்து இப்போ காவாலா வந்திருந்தா மேபி அந்த ரீச் வேற மாதிரி தோணிருக்கும். இது வந்து பாட்டுங்கிறனால அந்த நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருந்துச்சு. அனிருத் சார் வந்து இது கொஞ்சம் வேற மாதிரி டோன்ல இது மேபி எந்த இடத்துல இந்த பாட்டு வருதுன்னு இருக்கு தெரியல. ஏன்னா இதுல நிறைய ரவுடிங்கன்னு நினைக்க எல்லாரும் சேர்ந்து குடிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு நடுவில் தான் பூர்ணாங்களும் இதுவும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கேரளாக்கு மேலம்லாம் இருக்கு. ஸோ ஒருவேளை கேரளாக்கு செட்டப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். அதே மாதிரி நம்ம ரஜினி சார் வந்து அதுல ஸ்டில்லாவே அவங்களோட மூவ்மெண்ட் இதுவும் இல்லை. ஏன்னா காவலில் ஒரு சின்ன ஸ்டெப்பு போடுவாங்க. ஐ திங்க் அந்த லாஸ்ட்ல இதுல அதுவும் இல்லை. சுத்தமா ஸ்டெப்பே கிடையாது. வெறும் வந்து நின்றுட்டு இப்படி மட்டும் செஞ்சுட்டு போறாங்க. மற்றபடி எதுவும் தெரியல. சேம் ஜெயிலருக்கு லுக்கு தான் இருக்குது. ரஜினி சாரை பத்தி ஜாஸ்தி தெரியல. பட் பாட்டு கேட்கும் போது எனக்கு வந்து அதுதான் காவாலா வந்து ரொம்ப அந்த இதுல இருந்தனால நம்மளுக்கு இது வந்து அந்த அளவுக்கு ஒரு இது கொடுக்கல. மேபி இன்னும் கேட்க கேட்க பிடிக்கலாம். சின்ன சின்ன மியூசிக் அந்த அலலிலும் பொலிலும் அந்த மாதிரி அனிருத்தோட அதெல்லாம் நல்லா இருக்கு. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் சின்ன அந்த லேடி வாய்ஸ் எல்லாம் வர்றதெல்லாம் நல்லா இருக்கு. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆனா அந்த டோன் வந்து எங்கேயோ கேட்டு சில இதை மிக்ஸ் பண்ணி ஒரு டோன் பண்ணுவாங்களா அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. தவிர ஃப்ரெஷ்ஷா ஒரு விஷயம் வந்து ஏன்னா அனிருத் சார்ட்ட வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா லாஸ்ட் எல்லா பாட்டுமே அவங்களுக்கு பயங்கரமா இருக்கும். இந்த பாட்டுல அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் தெரியல எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. பட் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. மேபி கேட்க கேட்க பிடிக்கலாம். மற்றபடி வேற எதுவுமே இதுல ரொம்ப ரிவீல் பண்ணல. இப்போதைக்கு நெல்சன் சார் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஜெயிலருக்கு வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அதுல வந்து கேமியோவே மோகன்லால் நிறைய பேர் சிவானா நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இந்த படத்துல யாரெல்லாம் இருக்கா என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு நம்ம ஏதாவது டீசர் ஏதாவது வந்தா தெரியும். 15th தான் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த பாட்டு ஓகே ஆவரேஜ் நல்லா தான் இருக்குது. கேட்கறதுக்கு கேட்க பிடிக்கலாம். நெக்ஸ்ட் ஏதாவது பாட்டு வந்தால் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோல மீட் பண்ணாத வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.